ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ஒரு எக்ஸல் கொஷின் ஒன்று நாங்கள் செய்வோம்னு சொல்லி. ஸோ இது தான் எக்ஸல் கொஷின். அப்படின்னா ஏபிசி கம்பெனியோட பேரோல் ஃபார் த மந்த் ஆஃப் மே. ஸோ ஏபிசி கம்பெனின்னு ஒன்று இல்லை, ஜஸ்ட் ஒரு நாங்களாக க்ரியேட் பண்ண ஒரு கொஷின் உண்டு. ஸோ இப்படி இந்த கொஷின்ஸ் இது இருக்குது, இதுதான் கொஷின்ஸ். ஸோ நாங்கள் இந்த கொஷனை ஒன் பை ஒன்னாக செய்வோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு சொன்னால், add the following field to the Excel database: allowance, no pay, gross salary, EPF, salary advance, total deduction, net salary. இதெல்லாம் ஏற்கனவே அந்த கொஷின் ஃபார்மில் இருந்தது. என்னென்னது? எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், கிரேட், மந்த்லி அட்டெண்டன்ஸ். ஸோ இதெல்லாம் அந்த கொஷின் ஷீட்டில் இருந்துச்சு. ஸோ இதுக்கு பிறகு உள்ள மற்ற விஷயங்கள்: பேசிக் சேலரி, அலவன்ஸ், நோ பே, gross salary, EPF, salary advance, total deduction, net salary. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் இந்த இருக்கிற டேட்டாஸை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறோன்றது தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற கொஷின். செகண்ட் கொஷின் என்ன? டூ த ஃபாலோவிங் கேல்குலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது? பேசிக் சேலரி. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் அவருக்கு 25,000. அதே டைமில் லோன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் 30,000. ஃபினான்ஸாக இருந்தால் 35,000. ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் 15,000. அதே டைமில் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தால் அவங்களோட சேலரி 40,000. இதில் எல்லாம் ஷார்ட் நேமை நான் கொடுத்து வச்சுக்கிறேன். ஹெச்ஆர்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், எல்லோண்டா லோன் டிபார்ட்மெண்ட். என்ன ரீசன்டா இங்கே இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட வேண்டி வரும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் லாங் நேம்ஸ் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை நான் ஜஸ்ட் ஷார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எஃப்ஐ என்று சொன்னால் ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட், எட்மின்னு சொன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், டிஆர்னா ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட். பேசிக் சேலரி HR 25,000. ஸோ என்னது? நாங்கள் அன்றைக்கி எப்படி இஃப் கண்டிஷன் போட்டோம்? ஈக்குவல் சைன் ஐஎஃப், லாஜிக்கல் டெஸ்ட் எப்படி வரும்? டிபார்ட்மெண்ட் அப்படின்னா C4 ஈக்குவல் டு HR அப்படின்னு சொன்னால் என்னது? C4 ஈக்குவல் டு HRண்டா அவங்களோட சேலரி எவ்வளோ? 25,000. நியூமெரிக் நம்பர். ஸோ நான் இன்வெர்ட் கமாஸ் போட வேண்டிய தேவைண்டு இல்லை. டபுள் கோட்னு சொல்லுவோம் நாங்கள். டபுள் கோட் போட வேண்டிய தேவைண்டு இல்லை. ஓகே, திருப்பி என்னது? இன்னொரு இஃப் கண்டிஷனோடு போடணும். லோன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தான்னு சொன்னால், ஸோ நான் இன்னைக்கு என்ன போட்டிக்கிறேன்? எல்லோ. திருப்பி இங்கே கிளிக் பண்ணுங்கள். லோன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் C4 ஈக்குவல் டு எல்லோ அப்படின்டா என்னது? லோன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் எவ்வளோ அவருக்கு சேலரி? 30,000. ரைட். இப்போ திருப்பி இன்னொரு இஃப். திருப்பி என்னது? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் 35,000. திருப்பி இன்னொரு இங்கே கிளிக் பண்ணியாச்சு. சாரி, C4 ஈக்குவல் டு டபுள் கோட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபின் டபுள் கோட் க்ளோஸ் கமா அவருக்கு எவ்வளோ சேலரி? 35,000. ரைட். வேறு என்ன இருக்குது இன்னைக்கு? ட்ரைனிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஈக்குவலன்ஸ். ஓகே, திருப்பி இன்னொரு இஃப் திருப்பி இங்கே கிளிக் பண்ணணும். திருப்பி நீங்கள் C4 கிட்ட C4 ஈக்குவல் டு ட்ரைனிங் அப்படின்னா TR. இந்த சார்ட்டில் படி தான் எழுதி கொண்டு போகிறேனே. ஓகே, டிஆர்ன்ற எவ்வளோ சேலரி அவருக்கு? 15,000. ஓகே, 15,000. அப்படி இல்லாட்டி எவ்வளோ சேலரி? 40,000. அப்படின்னா உங்கள் ஹெச்ஆராக இருந்தாலும் 25,000, லோன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் 30,000, ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டாக 35,000, ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டாக 15,000. இது ஒன்றுலேயுமே இல்லாட்டி அவரோட சேலரி எவ்வளோ? 40,000. ஓகே, இப்போ எத்தனை இஃப் நான் இங்கே போட்டிக்கிறேன்? 1 2 3 4 அப்படின்னா 4 ப்ராக்கெட்ஸ் இருக்கு இன்னைக்கு. அப்போனா 4 டைம்ஸ் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். 1 2 3 4. ரைட். 25,000. சரியா? HR டிபார்ட்மெண்ட் எவ்வளோ சேலரி? இப்போ 25,000. ரைட், அது வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதை இப்படியே ட்ராக் பண்ணிட்டு சொன்னால் அவ்வளோ பேரையும் சேலரி இன்னும் கேல்குலேட் ஆகிரும். லோன் டிபார்ட்மெண்ட் 30,000. ஓகே, 30,000 இருக்கு. ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் 35,000. எஸ் இருக்குது. அடுத்து ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் 15,000. TR டிபார்ட்மெண்ட் 15,000.
administration department 40,000 administration department 40,000 okay அதே டைமில் இன்னைக்கு ஃபார்முலா பாரில் நீங்கள் அடித்த ஃபார்முலா ஃபீடாக இருக்கும் ஓகே ரைட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது allowance எப்படி ஹெச்ஆருக்கு 1005 லோனுக்கு 2005 ஃபினான்ஸுக்கு 3000 ட்ரைனிங் 3500 அட்மினிஸ்ட்ரேஷன் 5000 ஸோ அலவன்ஸை என்ன செய்யணும் இதே மாதிரி தான் நீங்கள் எப்படி பேசிக் சேலரியை ஃபீட் பண்ணினீங்களோ அதே மாதிரி தான் அலவன்ஸையும் நீங்கள் ஃபீட் பண்ணணும் ஸோ நான் அந்த கொஸ்டினை இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி செய்கிறேன் நீங்கள் இஃப் கண்டிஷனை போட்டு ஃபீட் பண்ணி செய்யுங்க 1500 லோன் டிபார்ட்மெண்ட் 2500 ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் 3000 ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் 3500 அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் 5000 அலவன்சஸ் 5000 உங்களுக்கு இங்கே டைப் பண்ணவும் மேலும் ஃபார்முலா பாரில் டைப் பண்ணவும் மேலும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலா பாரை பற்றி விளங்கப்படுறது தான் இன்னைக்கு இப்போதைக்கு செய்கிறேன் ஓகே இன்டர் ரைட் அப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அலவன்ஸ் எவ்வளோ 1500 இன்னைக்கு 1005 ஸோ இன்றைக்கும் 1005 இப்போ நான் அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்தேன்னு சொன்னேன்டா லோன் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ 2500 ரைட் லோன் டிபார்ட்மெண்ட் 2500 ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் 3000 ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் 3500 எஸ் இருக்குது அடுத்தது என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ 5000 அலவன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இது இருக்குது 5000 அலவன்ஸ் ஓகே ரைட் அப்போ அந்த ரெண்டு கொஸ்டினும் நாங்கள் செஞ்சிருவோம் இப்போ ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்னது நோ பே ஈக்குவல் டு எப்படி செய்யணுன்றதை தந்திக்கிறாங்க அவங்க ஸோ இது என்னது நோ பேண்டு என்னான்னு சொன்னேன்டா உங்களுக்கு மந்த்லி ஒரு 30,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கொள்வோம் நீங்கள் அந்த சேலரி உங்களுக்கு மந்த்லி 30,000 ஃபிக்ஸ் பண்ணினாங்கன்னு சொன்னா நீங்கள் 30 days ஒர்க் பண்ண போகணும் பட் நீங்கள் எது சரி ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணலை நீங்கள் ஒர்க் பண்ணாட்டி என்ன செய்வாங்க அவங்க அவங்களோட 1 day சேலரியை ரிடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இந்த நோ பேன்னு சொல்கிறது சரியா ஸோ நோ பே எப்படி கேல்குலேட் பண்ணுறது ஒரு மந்த்துக்கு 30 daysன்னு எல்லாத்துக்கும் தெரியும் 30 days இதிலிருந்து மந்த்லி அட்டெண்டன்ஸை கழிக்கணும் இது மந்த்லி அட்டெண்டன்ஸ் இது வரைக்கும் மந்த்லி அட்டெண்டன்ஸ் 30லேருந்து மந்த்லி அட்டெண்டன்ஸை கழிக்கணும் ஸோ 30லேருந்து 30 ரிடியூஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னா 0 தானே அப்படின்னா அவருக்கு என்னது நோ பே இல்லைன்னு அர்த்தம் சரியா 30லேருந்து 28 போனால் 2 2 நாள் அவர் இல்லை ஸோ அதுலேருந்து தான் நாங்கள் நோ பே நாங்கள் கேல்குலேட் பண்ணி எடுக்கிறது வேறு மெத்தட்ஸும் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஓகே இட்ஸ் ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்வோம் நாங்கள் பேசிக் சேலரியை 30ஆல் டிவைட் பண்ணுவோம் பேசிக் சேலரியை 30ஆல் டிவைட் பண்ணி அந்த வார ஆன்சரை எவ்வளோ நாள் அவர் இல்லையோ அதோட மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னா அவரோட நோ பே வரும் இன்னைக்கு ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா ஸோ நான் அதை செய்வோம் அப்படியே நோ பே ஸோ நோ பே ஈக்குவல் டு அவங்க இன்றைக்கி ஃபார்முலா தந்திக்கிறாங்க என்ன ஃபார்முலா 30 மைனஸ் மந்த்லி அட்டெண்டன்ஸ் ஸோ 30 மைனஸ் மந்த்லி அட்டெண்டன்ஸ் ரைட் ஓகே அப்படின்னா மந்த்லி அட்டெண்டன்ஸ் எந்த லைனில் இருக்குது G4ல் இருக்கு ஓகே அதுக்கு பிறகு என்ன இன்டூ பேசிக் சேலரி ஓகே இன்டூ பேசிக் சேலரி எங்கே இருக்குது இது இருக்குது பேசிக் சேலரி எயில் இருக்குது E4 ஸோ அதையும் கிளிக் பண்ணியாச்சு E4 டிவைடட் பை 30 30ஆல் பிரிக்கணும் ஸோ அதுக்கு முதல்ல இது ரெண்டுக்கும் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னு சொன்னால் உங்களோட பொட்மாஸ் ரூல்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிக்கும் பொட்மாஸ் ரூல்ஸ் படி சில டைம் ரோங் ஆக சான்சஸ் இருக்குது நீங்கள் ப்ராக்கெட் போடாட்டி ஸோ நான் இது எல்லாத்துக்கும் ப்ராக்கெட்டை போட்டுக்கொள்கிறேன் ஸோ இப்போ இன்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் நோ பே 0 அப்படின்னா ஏன் நோ பே 0 இவர் 30 நாளும் வந்திருக்கிறாரு ஸோ அடுத்த ஆளுடைய பார்ப்போம் எவ்வளோன்னு சொல்லி இவர் 2 நாள் இல்லை நோ பே 2000 ஓகே இவரோட சேலரி பேசிக் சேலரி 30,000 அப்போ ஒரு நாளைக்கு இவருக்கு எவ்வளோ சேலரி கிடைக்குது 1000 கிடைக்குது இவர் 2 நாள் இல்லை அப்போ எவ்வளோ வெட்டுவாங்க 2000 வெட்டுவாங்க அப்போ லாஜிக் சரி தான் இன்னைக்கு ஓகே ஸோ இதை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ரைட் வந்துடும் நோ பே ஆன்சர் வந்துடும் ஸோ இன்னைக்கு நான் ட்ராக் பண்ணி படல ஃபைனலில் ஓகே